சென்னை சென்னை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சென்னையிலேயே பிறந்து வளர்ந்து இங்கே உங்கள் லைஃபே ஸ்பெண்ட் பண்ணுற ஒரு டைம் இருக்குது பார்த்தீங்களா? அதோட எக்ஸ்பீரியன்ஸே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸுங்க. சென்னையை பற்றி சொல்லப்போனால் அது ஒரு மாடர்ன் சிட்டி அப்படின்னு மட்டும் நீங்கள் எடுத்துக்க முடியாதுங்க. புராண கால கோவில்கள்லேருந்து பழம்பெரும் கதைகள்லேருந்து அதுக்கப்புறமா பிரிட்டிஷ் கால ஆட்சி அந்த பில்டிங்ஸ்லேருந்து இப்போ மாடர்ன் சிட்டியாக மாறிட்டு வந்திருக்கிற நம்ம சென்னை எவ்வளவோ பற்பல கதைகளெல்லாம் உள்ளடக்கி மொத்தமாக உருவான ஒரு சிட்டி தான் சென்னை. இதில் நீங்கள் டேவை எப்படி வேணால் ஸ்பெண்ட் பண்ணலாங்க. காலையில் எந்திரிச்சு நீங்கள் பீச்சுக்கு போய் ஜாகிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா போய் நல்லா டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே ஊரெல்லாம் நல்லா சுற்றிட்டு அதுக்கப்புறமா நான்வெஜ் ஹோட்டலெல்லாம் போய் நல்லா சாப்பிட்டிங்கன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு சில நாட்டிலாம் நமக்கு எப்படி தெரியுமா இருக்கும், காலையில் எந்திரிச்சு மயிலாப்பூர் போகணுமா, ரத்னா கேஃபேல நல்லா டிஃபனை சாப்பிட்டோமா, அதுக்கப்புறமா கோவிலெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரோஸ் மில்க் குடிச்சிட்டு லஞ்சை சாப்பிட்டுட்டு ரிட்டர்ன் வருது இருக்கு பாருங்கள் வீட்டுக்கு, அது ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ். உங்கள் டேவை நீங்கள் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்ற பொறுத்து சென்னையில் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாங்க. போரே அடிக்காமல் எப்போ போனாலுமே நமக்கு ஒரு மாதிரி ரெஃப்ரெஷிங்காகவே இருக்கும் சென்னையில். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மயிலாப்பூரில் இருக்கிற கபாலீஸ்வரர் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த கோவில் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஒரு புராண கால ஒரு கோவில் தான். ரொம்பவே நல்ல நிசப்தமாக மன நிம்மதியோடு இருக்கும். அதுக்கு தான் நாங்கள் இன்றைக்கி வந்திருக்கோம். நான் உங்கள் சஞ்சய் சந்துரு, நம்ம பிரீசிலம் நெட் பேஜ்க்காக. இன்றைக்கி நம்ம மயிலாப்பூர் vlog தான் பார்க்க போகிறோம். ஏன் இன்றைக்கி இங்கே நாங்கள் கிளம்பி வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தாஞ்சூர் பெயிண்டிங்லாம் பண்ணுறதில்ல, அதுக்கு மெட்டீரியல்ஸ் வாங்க வேண்டிய வேலைகள் இருந்தது. அதுக்காக வந்தோம். யூஸ்வலாக எப்பயுமே இங்கே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவோம். பட் இன்றைக்கி வீட்டிலேயே சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பி வந்தோம். கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. பட் நீங்கள் எப்பயுமே இந்த கோவிலுக்கு ஒரு 11:30-12 போல் வந்தீங்கன்னு வைங்க, நல்லா அபிஷேகம்லாம் 2 பேருக்கும் முடிச்சு சாமிக்கு அப்புறமா புடவையெல்லாம் கட்டி அதுக்கப்புறம் வேஷ்டியெல்லாம் கட்டி எல்லாம் ரெடி பண்ணி அலங்காரம் முடிச்சு ஓப்பன் பண்ணுவாங்க. நீங்கள் அழகாக நின்று உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா எல்லாத்தையும் மொத்த ப்ராசஸுமே பார்த்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி பண்ணிவிட்டு போகலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். நாங்கள் போன நாள் அதுவுமா கோவில் செம்ம சூடுங்க, அடித்த வெயிலில் கால் வெந்து போச்சுன்னு சொல்லலாம். அப்படி இருந்துச்சு. ஆனாலும் டே பார்த்திங்கன்னா அப்படியே விடலைங்க, கொஞ்ச நேரத்தில் இருட்டின்னு அப்படியே கிளைமேட்டே மாறிடுச்சு. ரொம்பவே நல்லா இருந்தது. ப்ளசண்ட்டாக மாறிடுச்சு எங்களுக்கு டேவே. நல்ல சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு இதுக்கப்புறமா வெளியில் வரலான்னு பார்த்தா ரெஃப்ரெஷிங்காக இந்த வெயிலுக்கு நல்ல ஒரு தொன்னையில் தயிர் சாதம் கொடுத்தாங்க. நாங்கள் ஆளுக்கு ஒன்று வாங்காமல் டிஃபன் சாப்பிட்டு வந்ததுலேயே பசி அவ்வளோ இல்லை. அதனால் நாங்கள் வாங்கி அதை ஒரே தயிர் சாதத்தை வாங்கி ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு வெளியில் பார்த்தா கொலு கலெக்ஷன் அவ்வளோ இருந்தது. கொலு பொம்மைங்க. நவராத்திரி டைம் வந்துட்டதுனால அவ்வளோ கலெக்ஷன் வச்சுருந்தாங்க. எல்லாமே ப்ரைஸஸ்லாம் கேட்டால் அந்த செஞ்ச ஒரு உழைப்புக்கு ஏற்ற வேல்யூ தான் அப்படின்னு ஃபீல் ஆச்சு. நம்ம கொலு வைக்காததுனால நம்ம எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணலாங்க. பட் சிலையெல்லாம் ரொம்ப பிடிக்குன்றதுனால எல்லாத்தையுமே நின்று பார்த்துட்டு வந்தோம். அதுக்கப்புறமா கோவிலில் முடிச்சுட்டு வெளியில் வந்தப்புறமா தான் ஐயோ நம்ம குளத்தை பார்க்கலேன்னு சொல்லிட்டு நானும் என் தாயாரும் கிளம்பி குளத்தை பார்த்தோம். எப்பயுமே இங்கே தண்ணி இருக்கும், இது வற்றி போய் நான் பார்த்ததே கிடையாது. எப்பயுமே தண்ணியோட நல்லா ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. நமக்கு தேவையான கொஞ்சம் சாமான் வாங்கலாம்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா கயிறெல்லாம் வாங்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் பக்கத்தில் இருந்த கடையில் போய் நாங்கள் தேடி கயிறு இதெல்லாம் வாங்கியிருந்தோம். அப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்தது. யூஸ்வலாகவே வெறும் ஊதுவத்தி சாம்பிராணி தவிர எங்கள் வீட்டில் வேறு எதுவும் ஏற்ற மாட்டோம். நிறைய பேர் சொல்லுவாங்க இதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா வீடே ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஜவ்வாது அதுக்கப்புறம் தசாங்கம் இதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப கமகமன்னு இருக்கும் நாங்கள். இதெல்லாம் ஃப்ளேவர் ட்ரை பண்ணி பார்க்கணும், எப்படி தான் வாசனை வருதுன்னு சொல்லி பார்க்குறதுக்காகவே அதெல்லாமும் கொஞ்சம் ஷாப்பிங்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வெளியில் வந்ததுக்கே ரொம்ப டயர்டாயிடுச்சுங்க. அப்புறமா ஜூஸ் ஏதாவது குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம். பார்த்தீங்கன்னா காலாத்தி ரோஸ் மில்க் கடை கோவிலுக்கு அந்த சைடு இருக்கும். நாங்கள் இந்த பக்கம் நடந்து வந்துட்டோம் வேறு விஷயம் வாங்குறதுனால. இங்கே வந்தோடனே இங்கே முனையில் இருந்த கடையில் ஜூஸை வாங்கி குடித்தோம். லெமன் ஜூஸ் வாங்கி ஒன்று குடிச்சிட்டு நல்லா ரெஃப்ரெஷ் ஆகிட்டு தாஞ்சூர் பெயிண்டிங்க்கு தான் சாமான் வாங்க போயிருந்தோம். அந்த கடையில் வீடியோ ஃபோட்டோலாம் அலோடு இல்லைன்றதுனால இங்கேயே நாங்கள் அந்த பர்ச்சேஸ் எதையுமே காட்ட முடியல. அதை பற்றி நான் டீட்டெயிலாக பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். முடிச்சுட்டு அது எல்லாத்தையுமே முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் டயர்டாகி பசிக்க ஆரம்பிச்சிருச்சு தான். வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே நம்ம கண்டிப்பாக பசி எடுத்துகிறோம் தெரிஞ்சிருச்சு. அதனால் லஞ்சு சாப்பிட நாங்கள் வந்த இடம் தான் நித்தியாமிர்தம். இங்கே போய் 2 பேரும் என்ன சாப்பிட்லான்னு ரொம்ப நேரம் யோசித்தோம். யோசிச்சுட்டு சரி குவிக் லஞ்சே வாங்கி சாப்பிட்லாம் அப்படி சொல்லிட்டு எல்லா வெரைட்டி ரைஸ் சப்பாத்தி இதெல்லாம் இருக்கும்னு சொல்லி அதெல்லாம் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம்.
அப்புறமா தான் நாங்கள் 2 பேருமே ஃபீல் பண்ணோம். ஸோ இதை வாங்கி சாப்பிட்டதுக்கு பதிலாக நாங்கள் வந்து ஏதாவது சாட் வாங்கி சாப்பிட்ருக்கலான்னு. இது ரொம்பவே நல்லா இருந்தது. ஃபுட்டை பற்றி எந்த குறையுமே கிடையாது. ஃபுட்டு ரொம்ப குவாலிட்டியாக சூப்பராகவே இருந்துச்சு, டேஸ்ட்டாக. அதை நல்லாவே சாப்பிட்டுட்டோம். பட் எங்களுக்கு அன்றைக்கி ரொம்ப சாட் கிரேவிங்ஸாக இருந்ததுனால அதை சாப்பிட்ருக்கலாமே அப்படின்னு ஒரே யோசனையாகவே இருந்துச்சு. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இதையே சாப்பிட்டுட்டோம். ஸோ குவிக் லஞ்சில் பார்த்தீங்கன்னா தயிர் சாதம், சாம்பார் சாதம், அதுக்கப்புறமா சப்பாத்தி, பொரியல், அதுக்கப்புறம் பாயாசம் கொடுத்துருந்தாங்க. பாயாசமும் டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஜூஸ் ஒன்று இறங்குச்சு, அடுத்து பாயாசம். ஸோ அப்படியும் நாங்கள் சும்மா இல்லாமல் ரோஸ் மில்க் வாங்குவோன்னு சொல்லி ஒரு டப்பா ரோஸ் மில்க் வாங்கி ட்ரை பண்ணதுக்கப்புறமா தான் தெரிஞ்சுது அது ரோஸ் மில்க் எசன்ஸ் கூட போடலங்க. ஆக்சுவல் ரோஸ் பெட்டல்ஸை வச்சு அரைச்சி அவங்க இது பண்ணி போட்டு செஞ்சுருக்காங்க போல். ஸோ அது ஃப்ளேவர் நல்லா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாகவே தெரிஞ்சுது. ஸோ நாங்கள் அதையும் குடிச்சு முடிச்சுட்டு அப்புறமா கவுண்டரில் பார்த்தா அவ்வளோ ஸ்நாக்ஸ் வெரைட்டிஸ் இருந்துச்சு. பட் ஆட்டோ புக் பண்ணிட்டோம், டைம் ஆயிடுச்சு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம், ஸ்நாக்ஸ் வெரைட்டிஸில் கொஞ்சமாக ஏதாவது வாங்கிக்கலாம் அப்படி சொல்லிட்டு கொழுக்கட்டையோ லஸ்ஸியும் வாங்கின்னு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு. ஸோ ஈவினிங் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு ஸோ இப்படி தான் நாங்கள் மயிலாப்பூர் டேவை நாங்கள் முடிச்சிக்கணும். ஸோ நல்லா சுற்றி பார்த்துட்டு எல்லாமே வந்தோம். அதுக்கப்புறம் தேவையான பொருட்களும் வாங்கியாச்சு. ஸோ அதோட பர்ச்சேஸ் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், மியூசிக் அகாடமி இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மார்கழி மாதத்தில் அப்படியே ஹைலைட்டாக இருக்கும். ஸோ எப்பயுமே எனக்கு போய் பார்க்கணுன்னு ஆசை எப்போயாவது நடக்கும்போது. ஸோ அதனால் இந்த வருஷம் எப்படியாவது ட்ரை பண்ணி மார்கழி மாதம் இதெல்லாம் கவர் பண்ணணும்னு வச்சுருக்கேன். ஸோ இப்படி தான் எங்களுக்கு டெம்பிள் டே விலாகும் ரொம்ப நல்லா சுற்றின்னு போயின்னு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுநாள் வந்து சங்கடகர சதுர்த்தி இருந்துச்சு. ஸோ அதுக்காக வீட்டில் வந்து சக்கரை பொங்கல், சுண்டல் இதெல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தோம். ஸோ வீட்டில் கீழே பிள்ளையார் இருக்கார்ல, ஸோ அவருக்கு வந்து அபிஷேகம்லாம் ஐயர் வந்து பண்ணிடுவார். ஸோ அது பண்ணி முடிச்சோடனே அவருக்கு படைச்சி எல்லா ட்ரெஸ் எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் பூவெல்லாம் வச்சு நல்லா கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாருக்கும் கொடுத்துட்டு மீதியை நாங்கள் சாப்பிட்ருவோம். ஸோ இப்போ தான் எங்கள் வீட்டில் சங்கடகர சதுர்த்தி மாதம் போயின்னு இருக்குது. ஸோ தாஞ்சூர் பெயிண்டிங் ஆர்ட் ப்ராசஸ் இதை பற்றி எல்லாமும் காமிக்க சொல்லியிருந்தீங்க. ஸோ அதை பற்றியும் இப்போ நம்ம பார்க்கலாம். மயிலாப்பூருக்கு போய் தாஞ்சூர் பெயிண்டிங் பொருள் எல்லாமே நான் வாங்கிட்டு வந்தேன். அதை வந்து விளாக் எடுக்க முடியல. ஏன்னா அந்த கடையில் பார்த்தீங்கன்னா வீடியோகிராஃபி, ஃபோட்டோகிராஃபி எதுவுமே அலோடு கிடையாது. அது கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக நடத்துகிற கடை தான். சேல்ஸ் கூட அவங்க வந்து நீங்கள் வேணும்னா வாங்கிக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்கன்ற மாதிரி தான் பண்ணுவாங்க. ஸோ அது ஒரு பழைய கடை. அது பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா குருபரன் ஆர்ட் கேலரி. ஸோ அது வந்து இந்த மயிலாப்பூரில் இந்த ஸ்டேஷன் ரோடு கிட்ட இருக்கும். அந்த குளத்தை தாண்டி வந்தீங்கனாலே தெரியும். ஸோ அங்கே தான் நாங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணோம். அண்ட் பொருளோட ரேட்டெல்லாம் கேட்டு நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு நான் போய் வாங்குறதுனால இப்போ பார்த்தீங்கன்னா கோல்டு ரேட்டு எல்லாமே ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால இதுலேயுமே நல்லா ரிஃப்ளெக்ட் ஆகிருந்தது. ஸோ வாங்கணுமா அப்படின்னு யோசிச்சேன். அப்புறமா கண்டிப்பாக வேணும் அப்படின்றதுனால நான் அவசரமாக வாங்கின்னு வந்துட்டேன். அண்ட் போர்டு எல்லாமும் ரேட்டு ஏற்றிருந்தாங்க. ஸோ யூஸ்வலாக போர்டு பார்த்தீங்கன்னா தாஞ்சூர் பெயிண்டிங்கில் நார்மலாக அந்த வுட் போர்டு வாங்கி அது மேலே வந்து அந்த கிளாத்தை ஒட்டி அதுக்கப்புறம் மேலே அந்த பேஸ்ட் எல்லாம் போட்டு அதை வந்து ரெடி பண்ணோம். இதுக்கே வந்து ஒரு 1 வீக் போல டைம் ஆகும். அது கரெக்டாக காஞ்சி எல்லாமே செட் ஆகி வர்றதுக்கு. அண்ட் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா மேலே சாண்ட் பேப்பர்லாம் வச்சு ஸ்மூத்தன் பண்ணுவாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாமே எனக்கு கொஞ்சம் பல்லு கூசும் அப்படின்றதுனால இது நம்ம ஏன் பண்ணணும், ஸோ ரெடிமேட் போர்டே வாங்கிக்கலாம்னு சொல்லி நான் அதில் தான் யூஸ்வலாகவே பண்ணுவேன். ஸோ பார்த்தீங்கன்னா 2 போர்டு வாங்கின்னு வந்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி வரும் போர்டு உங்களுக்கு. ஸோ ஃபினிஷ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொட்டாலே அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். ஸோ இது பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த பிளைவுட் மேலே அந்த துணி ஒட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லி துணி ஒட்டி எல்லாம் பண்ணி இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இதுக்கப்புறமா நம்ம இதில் வரைஞ்சி கல் ஒட்டி இந்த மாதிரி வேலைங்க எல்லாத்தையுமே பார்த்து முடிச்சுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு பெரிய போர்டு வாங்கியிருக்கேன். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெருமாள் படம் வரைய போகிறேன். நான் வரைஞ்ச அந்த அந்த பெரிய பெருமாள் படத்தையே இதில் வந்து தாஞ்சூர் பெயிண்டிங்காக கன்வெர்ட் பண்ணலான்னு வச்சுருக்கேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 12x15 சைஸ்ல ஒரு போர்டு வாங்கியிருக்கேன். ஸோ இது என்னத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா சரஸ்வதி படம் வரையறதுக்கு தான். ஸோ ஆல்ரெடி விநாயகர், லக்ஷ்மி வரைஞ்சிருந்தேன். ஸோ அதே மாடியூல்ல ஸோ அதே மாதிரி 3மே ஒரே மாதிரி சைஸ்ல இருக்கணும்னு சொல்லி சரஸ்வதியும் வரையலாம்னு சொல்லி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ மும்முரமா வேலைகள் ஸ்டார்ட் ஆகணும். ரெஃபரன்ஸ்க்கு எல்லாமே இமேஜஸ் எல்லாத்தையுமே எடுத்தாச்சு. ஸோ அதை நமக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை பண்ணி இதில் இதுக்கு அடுத்து வரைஞ்சி இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் ஒட்டணும். ஸோ ஸ்டோன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வாங்கி வச்சிருந்தேன் லாஸ்ட் இயர். அது வாங்கி வச்சிருந்த போதே 1000 ஸ்டோன்ஸா வாங்கி வச்சதுனால எல்லாமே என்கிட்ட இருந்துச்சு மீதி மெட்டீரியல்ஸ் எல்லாம். அண்ட் அதுல ஒரு சில ஸ்டோன்ஸ் மட்டும் இப்ப வாங்கிட்டு வந்தேன். ஸோ அது வாங்கினேன். அப்புறமா கோல்டு ஃபாயில், முக்கியமான விஷயம் கோல்டு ஃபாயிலுக்கு வருவோம். ஸோ இதுதான் என்னோட தாஞ்சூர் பெயிண்டிங் பாக்ஸ். ஸோ இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா
இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 1000 பீசஸ் இருக்கும். சைஸ் போட்டு 8x8 அப்படின்ற மாதிரி. ஸோ இது ரெட்டில் அந்த ஸ்கொயர் ஸ்டோன்ஸு, அதுக்கப்புறம் க்ரீனு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டோன்ஸ், இது எல்லாமே யூஸ் பண்ணி முடிச்சோடனே திருப்பி ஸ்டேப்லர் அடிச்சு வச்சுருவேன். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன அந்த கல்லுலேருந்து எல்லாமே இருக்கும். ஸோ இதெல்லாம் இப்போ புதுசாக வாங்கினது. ஸோ இந்த மாதிரி ஸ்கொயரில் இந்த ஸ்டோன் வாங்கினேன், கிரீடத்துக்கெல்லாம் ஒட்டலான்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி பொருட்கள் தான் நான் இதிலெல்லாம் வச்சுருந்தேன். ஸோ திஸ் இஸ் தி கோல்டு ஃபாயில். பேக்கிங் பலமாக இருக்கும். கோல்டு ஃபாயில் யூஸ்வலாக வேணும்னா நம்ம வந்து இதில் கூட போய் வாங்கிக்கலாம். டைரெக்டாக ஜுவல்லரி ஷாப்பில் கூட அவங்கெல்லாம் கூட வச்சுருப்பாங்க கோல்டு ஃபாயில் புக்கு. பட் அதோட ரேட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரைஸியாக இருக்கும். ஸோ கம்பேரிட்டிவ்லி ஸோ இங்கே விட அங்கே ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இங்கே வாங்கிக்கிறது. ஏன்னா இவங்க பெயிண்டிங்க்குன்னு விற்கிறதுனால கொஞ்சம் ரேட் குறைச்சி கொடுப்பாங்க. இல்லைன்னா கோல்டு ரேட்டுக்கு ஏறினே போவோம். அதுவும் ரொம்ப ஏறினே போயிடுச்சு போல். கிராமே 10,000 ரூபாய் வந்துருச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா 24 கேரட் கோல்டு. அவங்க சொன்னாங்க வேணும்னா காசு உங்களுக்கு நீங்கள் கம்மியாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் ஃபாயில் கூட வாங்கிக்கலாம். பட் அது அவ்வளோ லுக்கும் வராது. அண்ட் நம்ம பண்ணுறது எல்லாமே கரெக்டாக பண்ணணுன்றதுக்காக ஆத்தென்டிக்காக நான் யூஸ் பண்ணது எல்லாமே ஒரிஜினல் கோல்டு ஃபாயில் தான். நிறைய பேருக்கு ஒரு அந்த டவுட் இருக்கும், கோல்டு எப்படி யூஸ் பண்ணுறோம் பெயிண்டிங்கில் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி புக் கொடுத்துருவாங்க. ஸோ ஃபாயிலை நீங்கள் டைரெக்டாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா உங்கள் கையிலலாம் ஒட்டிக்கணும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி கோல்டு ஷீட்ஸாக வரும். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த மாதிரி கோல்டு ஷீட்டாக வரும். ஸோ இதை வந்து பேப்பரில் ஒட்டியிருப்பாங்க. ஸோ இதை வந்து நம்ம கட் பண்ணி கரெக்டாக பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ராசஸ் ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அதனால தான் டேஞ்சர் பெயிண்டிங்க்கெல்லாம் ரொம்ப நேரம் ஆகும். ஸோ அது அவ்வளோ அத்தென்டிக்காக ட்ரெடிஷ்னலாக பண்ணணும். ஸோ இதுதான் அதுக்கான கோல்டு ஃபாயில். ஸோ 24 கேரட் 100% பியூர் ஃபாயில் வாங்கிட்டு வந்திருக்கு எந்த வாட்டியும். ஸோ யூஸ்வலாகவே நான் அந்த கடையில் வாங்குவேன்றதுனால அங்கே தான் வாங்கினேன் இது. ஸோ ரேட்டெல்லாம் நல்லா ஏறிடுச்சு. நான் போய் வாங்கின முன்னாடி டைமுக்கும் இப்போக்கும். ஸோ பெயிண்டிங்கோட வேல்யூவுமே எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கும்னு பாருங்க. ஸோ அதனால தான் நான் ஸ்டார்ட் பண்ண போதெல்லாம் பெயிண்டிங் ரேட் எல்லாம் ஒரு மாதிரி இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஏன்னா எல்லாமே வந்து கோல்டு ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி ஏறிட்டே வரும். ஸோ இந்த பெயிண்டிங்ஸ் எல்லாமே ரொம்ப வருஷம் நீங்கள் வச்சுனே இருந்தீங்கன்னா ஸோ பெயிண்டிங்கோட வேல்யூமே ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு ரீசேல் வேல்யூ ஜாஸ்தி. ஸோ இப்போ ஒரு பெயிண்டிங் வந்து 50 இயர்ஸ் 100 இயர்ஸ் தாண்டிடுச்சுன்னா நீங்கள் அதை விற்கும் போது நல்ல ரேட்டுக்கு போகும். ஏன்னா அது வந்து ரொம்ப ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு ஒர்க்குன்றதுனால, ஆர்ட் ஒர்க்குன்றதுனால எல்லாருமே வாங்குவாங்க. ஸோ அது வந்து அவ்வளோ இயர்ஸ் ஆனாலுமே ரொம்பலாம் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது. அது அவ்வளோ ஃபேடே ஆகாது கோல்டு எதுவுமே. ஏன்னா ஒரிஜினல் ஃபாயில் யூஸ் பண்ணுறதுனால. ஸோ இதை வந்து நீங்கள் பர்ன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ எரிச்சிங்கன்னா இது வந்து பேப்பர் மாதிரி எரியாமல் அது நிற்கும் அழகாக. மீதி டூப்ளிகேட் ஃபாயில்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த பித்தளை ஷேடில் கொஞ்சம் அழகாக இருக்கும். நீங்கள் ஒரிஜினல் கோல்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கிளாஸாக இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ இதுதான் மயிலாப்பூரில் ஓவரால் பர்ச்சேஸாக இருந்துச்சு. ஸோ இதை தான் நான் உங்ககிட்ட காட்டணும்னு நினச்சேன். ஸோ இன்னொரு வீடியோவில் நான் வந்து இந்த பெயிண்டிங்கோட ப்ராசஸ் ஜேர்னி இது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். டேஞ்சர் பெயிண்டிங் எப்படி பண்ணேன்னு. ஸோ இந்த ஷாப்பிங்காக தான் நாங்கள் மயிலாப்பூர் போயிட்டு வந்தோம். ஸோ இதோட நான் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி மேலும் இன்ட்ரெஸ்டிங்கான நீங்கள் வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம பிரீசில் லெமினேட் பேஜ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போடுற கண்டென்ட்ஸ் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். ஸோ இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் சஞ்சய் சந்துரு. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.